வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹன்யா யெனகிஹாராவோட லிட்டில் லைஃப் நாவல பத்தின ஒரு விரிவான பார்வை. இது ஒரு பிரம்மாண்டமான, அதே சமயம் மனரீதியா ரொம்பவே சவாலான ஒரு புத்தகம். இத படிக்கிறது வெறும் ஒரு அனுபவம் இல்ல. இது மனுஷனோட துன்பத்தோட ஆழத்தையும், நட்போட வலிமையையும், அன்போட எல்லைகளையும் நாம புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். சரி, நாம இந்த சிக்கலான உணர்வு பூர்வமான கதைக்குள்ள எப்படி போக போறோம்னு பார்க்கலாம். முதல்ல கதாபாத்திரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட இருண்ட கடந்த காலத்துக்குள்ள போய் வலிய பத்தி பேசி அதுக்கு நடுவுல வர நம்பிக்கை கீற்றுகளையும் நாம ஆராய போறோம். சரி, முதல்ல இந்த கதையோட மையப்புள்ளியான அந்த 4 நண்பர்களை பத்தி பாப்போம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுதான் நடக்க போற எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமா அமைய போகுது. நியூயார்க் நகரத்துல தங்களோட வாழ்க்கைய உருவாக்க முயற்சி பண்ற 4 காலேஜ் நண்பர்களோட கதையாதான் இது தொடங்குது. சட்டத்துல ஒரு மேதையான ஜூட், நடிகனாகணும்னு கனவு காண்ற வில்லம், கலையில பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிற ஜேபி, அப்புறம் தன்னை நிரூபிக்க போராடுற மால்கம். இது கேக்குறதுக்கு ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியும். ஆனா மேலோட்டமா பாக்குறதுக்கு கீழே ஆழமான பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எழுத்தாளர் ரொம்பவே திட்டமிட்டு இந்த கதைய எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலயும் நடக்காத மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால இது எந்த நாட்டுல எந்த காலத்துல வாழறவங்களுக்கும் பொருந்தி போற ஒரு கதையா மாறுது. இப்படி செஞ்சதால நம்ம கவனம் முழுக்க முழுக்க அந்த கதாபாத்திரங்களோட மனசுக்குள்ள நடக்கிற உணர்ச்சி போராட்டங்கள் மேல மட்டுமே குவியுது. ஆனா கதை போக போக நமக்கு ஒண்ணு புரிய வரும். இது 4 நண்பர்களை பத்தின கதை இல்ல. இது ஒரே ஒரு நண்பனோட கதை. மத்த எல்லாத்தையும் மறைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கதை. கதை மெதுவா ஜூடே சுத்தி இருக்கிற ஒரு மர்மத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அவனுக்கு தீராத உடல் வலி இருக்கு. ஆனா அதை விட முக்கியமா அவன் யார்கிட்டயும் பேச மறுக்கிற ஒரு கடந்த காலம் இருக்கு. அது என்ன? அதுதான் இந்த நாவலோட மையப்புதிர். அதுக்கு கிடைக்கிற விட ரொம்பவே இரண்டதாவும் அதிர்ச்சிகரமானதாவும் இருக்கு. அவனுடைய கடந்த காலத்திலிருந்து சில பெயர்கள் மெதுவா வெளிவர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பெயருமே ஒருவிதமான பயத்தையும் திகிலையும் கொண்டு வருது. அதுல ஒருத்தர் தான் சகோதரர் லூக். அந்த பேரை கேட்டாலே ஜூட் அப்படியே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு பயம். இந்த நபர்கள் தான் ஜூடோட வாழ்க்கைய தீர்மானிச்ச அந்த சொல்ல முடியாத அதிர்ச்சியோட சிற்பிகள். இந்த பேர்கள்னா சும்மா பேர்கள் இல்ல, அது ஒவ்வொன்னும் வலியோட ஒரு அத்தியாயம். இப்ப வாங்க நாம இந்த இருட்டோட மைய பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த நாவலோட ஆணி வேறான நம்மள உழுக்கிற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி அதிர்ச்சிங்கிற விஷயத்த இது ரொம்ப அழகா விளக்குது. ஜூடோட காயங்கள் வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா அது எப்பவும் அவன் கூடவே இருக்கு. அவனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் அதுதான் தீர்மானிக்குது. அவனோட கடந்த காலம் அவனுக்குள்ள சில கொடூரமான நம்பிக்கைகளை விதைச்சிருக்கு. அதிலிருந்து அவனால தப்பிக்கவே முடியல. இந்த எண்ணங்கள் அவனோட யதார்த்தமா மாறி அவன் அன்புக்கு தகுதியே இல்லாத ஒண்ணு அவனை நம்ப வைக்குது. இந்த மன வலிக்கு ஒரு வடிகால் மாதிரி தான் அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். இது அவனோட உள் அதிர்ச்சியோட ஒரு உடல் வெளிப்பாடு. அவனோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு வாழ்க்கையில இது ஒண்ணுதான் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயமா அவனுக்கு தோணுது. இந்த புத்தகம் வலிய பத்தி ஒரு ஆழமான, கொஞ்சம் அவநம்பிக்கையான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது வலிய ஒரு பாடமா பார்க்காம அது ஒரு நிரந்தரமான விஷயம்னு சொல்லுது. சில துன்பங்கள்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையாங்கிற கேள்வியே இதை நம்ம முன்னாடி வைக்குது. ஆனா இவ்ளோ இருட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒளிக்கீற்று வருது. இந்த நாவல் ஒரு சக்தி வாய்ந்த, ஆனா அதே சமயம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒளியையும் நமக்கு காட்டுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையில உண்மையான ஆறுதல் கிடைக்கிற ஒரே இடம் மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த இணைப்பு தான். குறிப்பா ஜூடுக்கும் வில்லமுக்கும் நடுவுல இருக்கிற அமைதியான தருணங்களை நம்ம இது பார்க்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல அன்புங்கிற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தம் எப்படி வருதுன்னு அழகா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் சகோதரர் லூக் அன்புங்கிற வார்த்தையை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஜூட கட்டுப்படுத்துறார். ஆனா இன்னொரு பக்கம் வில்லமும் ஹெரால்டும் தங்களோட நிபந்தனையற்ற அன்பு மூலமா அவனுக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுக்கறாங்க. ஜூடோட வளர்ப்பு தந்தை ஹெரால்ட் சொல்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில ஏற்படுற இழப்புகளை சரி செய்ய வாழ்க்கை தானாவே ஒரு வழியை கண்டுபிடிக்கும்ங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையை இது கொடுக்குது. சரி, அடுத்து நாம பார்க்க போறது வெற்றி, லட்சியம். இதுக்கெல்லாம் என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு இந்த நாவல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த நண்பர்கள் 4 பேருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளா வராங்க. புகழும் பணமும் கிடைக்குது. ஆனா இங்கதான் ஒரு முரண்பாடு. அவங்க தேடின தொழில்முறை வெற்றி அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கல. இப்போ நாம இந்த நாவலோட கடைசி பகுதிக்கு வர்றோம். மறக்கவே முடியாத, மனச உழுக்கிற ஒரு முடிவுக்கு. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர்
இத ஒரு ஓம்புற துணி மாதிரி சொல்றாங்க. அதாவது வெளிச்சமா ஆரம்பிச்சு போக போக இருட்டாயிட்டே போய் கடைசியில கும்மு இருட்டுல முடியற மாதிரி. இந்த உருவகம் இந்த புத்தகத்தை வாசிக்கிற அனுபவத்தை அப்படியே பிரதிபலிக்குது. கதையோட உச்சகட்டம் ஒரே நிகழ்வுல நடக்கல. அது தொடர்ச்சியான இழப்புகளா வருது. முதல்ல ஜூடு தன் கால்களை இழக்கறான். அப்புறம் அவனோட உயிர் நண்பன் வில்லம் ஒரு விபத்துல இறந்து போறான். கடைசியா ஜூடும் தற்கொலை செஞ்சுக்கிறான். இது கடைசியா இருந்த சின்ன வெளிச்சத்தையும் அணைச்சிடுது. அப்போ இந்த நாவல் கடைசியா நம்மகிட்ட என்ன சொல்ல வருது? சில காயங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆறவே ஆறாது. குணமடைதலுக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிற ஒரு கசப்பான ஆனா சவாலான உண்மையை இது முன்வைக்குது. அப்போ ஒரு கேள்வி எழும்புதில்லையா? அன்புக்கும் நட்புக்கும் உண்மையிலே எல்லா காயங்களையும் குணப்படுத்த முடியுமா? எ லிட்டில் லைஃப் நம்மள இந்த கேள்வியோட தான் விட்டுட்டு போகுது. அதனாலதான் இது இன்னைக்கும்